பீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எயிட் இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்து ஆயில் தடவி கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். 1 கிலோ கேக் செய்கிறதுக்கான பேஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். 1 கிலோ கேக் செய்கிறதுக்கு ரவுண்டு டின் எடுக்கிறோம் அப்படின்னா 8 இன்ச் சரியாக இருக்கும். ஸ்கொயர் டின் எடுக்க போகிறோம் அப்படின்னா 7 இன்ச்சே கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பீஸ் கேக்காக ரெடி பண்ண போகிறதுனால 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 லேயர் கட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஹைட் கிடைக்கும். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் 4 முட்டை கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு முட்டையை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். முட்டையோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிலிப்ஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பீட்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஒருவேளை வாங்கணுன்ற ஐடியாவில் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். கடைசியில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் பீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். சலிச்சு வச்சுருக்க மாவையும் பாலையும் சேர்த்து பேட்டரை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ண பேட்டரை டின்னில் ஊற்றி 180க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த பேட்டரை வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் செட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் கூல் ஆகிற வரைக்கும் ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம். கேக்கை டீமோல் பண்ணிவிட்டு 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு லேயராக கட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த கேக்கோட ஹைட் இருக்கும். மேலே இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கை 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கோட சைடெல்லாம் நான் க்ரீம் வச்சு கவர் பண்ண போகிறது கிடையாது. 2 லேயர் மட்டும்தான் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் கேக் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். கத்தியில் கட் பண்ணுறத விட இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். 2 சைடும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு 2 சைடும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கேக் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப கேக்லேருந்து க்ரம்ஸுமே விழுகாது. ஸ்லைஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நமக்கு தேவைப்படுற அளவு ஹைட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேக்கில் சென்டர் பண்ணி இதை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போர்டு மேலே கேக் வச்சுட்டு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். கஸ்டமர் வந்து க்ரீம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து நான் கேக் வந்து சைடெல்லாம் கவர் பண்ணலை. சென்டர்லேயும் மேலேயும் மட்டும் ஒரு லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்க போகிறேன்.
நார்மலாக நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி தான் கேக் வந்து ஐசிங் பண்ணுவேன். ஆனால் அந்த ஸ்கொயர் டைப் கேக்குன்றனால பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு ஐசிங் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரெண்டு லேயர் கேக்லையும் க்ரீம் ஃபில் பண்ணி ஐசிங் பண்ணிக்கிறேன். 1 கிலோ கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு பொதுவாக ஒரு 400 கிராம் கிட்ட க்ரீம் தேவைப்படும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சைடெல்லாம் கவர் பண்ணாததுனால க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி கேக் மேலே இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். கேக் பீசஸாக கட் பண்ணுறதுக்காக முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் வந்து கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இப்போயே கட் பண்ணோம் அப்படின்னா பீசஸ் தனித்தனியாக வந்துடும், க்ரீம் தனியாக கேக் தனியாக. அதனால் கேக் ஐசிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவராவது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். கேக் மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் வச்சு எடுத்துக்கிறேன். சிம்பிளாக ஒரு நாசில் போட்டு எல்லா கேக்குக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். ஒரு பீஸுக்கு மேலேயும் ஒரு செரி வச்சுக்கிறேன். பைனாப்பிள் ஃப்ளேவரில் தான் கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பைனாப்பிள் இருக்குது அப்படின்னா அந்த செரிக்கு பதிலாக நீங்கள் பைனாப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ பேட்டர் யூஸ் பண்ணி செஞ்ச அந்த கேக்கில் எனக்கு 18 பீசஸ் கிடச்சிச்சு. இதுக்கு மேலே சின்னதாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த அளவாவது ஒரு பீஸ் இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கேக் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கேக் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து 3.5 × 4 இன்ச் அளவில் இருக்குது. கஸ்டமர் வந்து ஒரு பீஸையும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த பாக்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கேக் ஸ்லைசர், இந்த பிவிசி பாக்ஸ், இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. பாக்ஸ் வெயிட் கழிச்சது போக ஒரு பீஸோட வெயிட்டு 60 கிராம் இருக்குது. இந்த ஒரு பீஸ் வந்து நான் 40 ரூபாய்க்கு கொடுத்தேன். பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் அதை பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு திங்ஸுமே நான் போய் கடையில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வீடியோஸில் காட்டுறதான். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் இதில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருனாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு கார்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம வெப்சைட்டோட ஐடி rotikadai.com. நான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.